அம்மா தாயே, என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையில நான் பார்க்கணும். போதும் தாயே, அவ வேதனையை சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துரு. செல்விமா, செல்விமா, அம்மாடி எந்திரிச்சு இந்த இளநிய குடிடா. வா. மா, நீ வச்சுட்டு போமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். இல்லம்மா, நீ இப்பவே குடி. பாரு, உன் உதடெல்லாம் வறண்டு போயிருக்கு. உன் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லாம போயிடுச்சு. சொன்னா கேளுமா, இத குடிச்சாதான் உன் உடம்புல கொஞ்சம் சக்தி வரும். அம்மா சொல்றேன்ல, எந்திரிமா, வா. பாத்து பாத்து செல்விமா, பாத்து பாத்து பாத்து, மெதுவா பாத்துமா, மெதுவா உட்கார. உன் உடம்பு இப்படி ஆயிடுச்சேம்மா. மா, எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எப்படி இருந்த பொண்ணு நீ? உங்க அப்பா தூசி திரும்ப பட்ட கூட விட மாட்டாரு. உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலடி. மா, இங்க பாரு, அது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். நீ முதல்ல போ. அந்த அம்மன் உன் மேல இவ்வளவு சோதனையை கொடுத்திருக்க கூடாதுடி. என் மகளுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடந்திருக்காது. மா, அதெல்லாம் இன்னும் இந்த 5 நாள்ல எல்லாமே சரியாயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சின்ன வயசுல உனக்காக உங்க அப்பா கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டாரு. உனக்கு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுன்னு எத்தனை கோவில்ல பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்காரு. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு நீ கோவில் கோயிலா போய் வேண்ட நிலைமை வந்துருச்சேம்மா. மா, என்னம்மா நீ அழாதம்மா. எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? உனக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட எங்களால தாங்கிக்க முடியாதுடி. உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு எங்களால எப்படி அழாம இருக்க முடியும்? என் பெத்த பிள்ளை எப்படி ஒரு நிலைமையில பார்க்கணும்னு அந்த கடவுள் எனக்கு எழுதி வச்சிருக்கான். மா, இங்க பாரு, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, எனக்கு எதுவுமே ஆகாது. அந்த அம்மன் எல்லாருக்குமே நல்லதுதான் செய்வா. எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவா. நான் அவ கையால தாலியையும் புடவையையும் வாங்கிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாம நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். அந்த நாளுக்காக தான் நானும் உங்க அப்பாவும் காத்துட்டு இருக்கோம். மா, இத்தனை நாளா எனக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு வந்தீங்க. இனி நான் உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். நிச்சயமா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். மலை போல இப்ப நம்ம முன்னாடி தெரியற பிரச்சனை எல்லாம் பனி மாதிரி சீக்கிரமா விலகிடுமா. எனக்கு உங்க அப்பாவுக்கும் உன் சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அது நிறைவேறினா போதும். மா, நாம நம்புற அந்த அம்மன் நம்மள கைவிட மாட்டா. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஏன் திரு, வேலுவை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் பண்றாங்களே, நம்மள பார்க்க விடுவாங்களா? அம்மா, தம்பியை நிச்சயம் பார்க்க விடுவாங்க. நீங்க இப்படி அழுதுட்டு இருக்காதீங்க, அப்புறம் வேலு ரொம்ப கஷ்டப்படுவான். எப்படிரா பெத்த அம்மாவா இருந்து அவனை இப்படி ஒரு கோலத்துல பார்க்க முடியும்? அங்க ஒரு பக்கம் செல்வி அம்மா போட்டு படுத்திருக்கா, இங்க வேலு ஜெயில இருந்து கஷ்டப்படுறான். ஐயோ, எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோ தெரியலையே. எப்படா இதெல்லாம் என்னால பார்த்துட்டு அழாம இருக்க முடியும்? அம்மா, வேலு கிட்ட செல்விக்கு அம்மா போட்டிருக்கிற விஷயம் சொல்ல வேண்டாம். இப்ப இருக்கிற மனநிலையில செல்வி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா வேலு மனசு உடைஞ்சு போயிடுவான். அதனால நீங்க எதுவும் உளறிடாதீங்க, சரியா?